அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம தினமும் 2 திருக்குறள் பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அதில் 4 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5வது நாள். தினமும் 2 திருக்குறளில் 5வது நாள் 6வது புக்கில் இருக்கக்கூடிய 6வது புக்கு ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய கடைசி 2 திருக்குறள். 10 திருக்குறள்களில் கடைசி 2 திருக்குறள். அப்போ முன்னாடி வகுப்பில் பார்த்ததை எல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு கிளாஸில் இருக்கக்கூடிய திருக்குறளை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனியவை கூறல் அப்படின்ற ஒரு அதிகாரம். என்ன அதிகாரம்? இனியவை கூறல். இனிய சொற்களை பேசுதலின் சிறப்பு அப்படின்றதான். நல்ல சொற்களை பேசணும். ஒருத்தவங்க என்ன பண்ணணும்? நல்ல சொற்களை, இனிமையான சொற்களை பேசணும் அப்படின்றதற்கான ஒரு அதிகாரம் தான் இந்த அதிகாரம். 133 அதிகாரங்கள் இருக்கு, அதுல ஒரு அதிகாரம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 திருக்குறள். அதுல முதல் திருக்குறள், பணிவுடையன் இன்சொலன் நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணிவுடையன் இன்சொலன் நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை விட்டுரும். பேலன்ஸை இதை எடுத்து பார்த்தோம்னா, ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க அணிகலன்களை குறிக்குது. ஜுவல்ஸ் எல்லாம் போடுறோம்ல, நகைகள்லாம் போடுறோம்ல, நம்மளை அழகுபடுத்திக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதை தான் இங்க சொல்லுது. ஒருவருக்கு அணியல்ல. அணி அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லி. அணினா ஒருத்தருக்கு கரெக்டா சொல்லணும்னா அணி அப்படின்னா அழகு அப்படின்றதான் அணி அப்படின்றதற்கு சரியான ஒரு பொருள். ஒருவருக்கு அழகல்ல மற்ற பிற. ஒருவருக்கு அழகல்ல மற்ற பிற. ஒரு 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேற எதுவுமே ஒருத்தருக்கு அழகு கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பணிவுடையான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம். என்னது? பணிவுடையான். நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரு நம்மள்ட்ட பேசினாலும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட பணிவோட நடந்து பேசணும் அப்படின்றதான். பணிவோட நடந்துக்கிறது ஒண்ணு. செகண்ட் பாத்தீங்கன்னா, இன்சொலன் நாதல். இனிய சொற்களை பேசுதல். இன்சொலனாதல் அப்படின்னா இனிய சொற்களை பேசுதல். இது 2 தவிர மற்ற எதுவுமே ஒருத்தருக்கு என்ன பண்ணாது? அழகு சேர்க்காது. இங்க அணிகலன்கள் கொடுத்துருக்காங்க. அணி அப்படின்னா நமக்கு கரெக்டான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அழகு. அப்ப அணிகலன்களும் நம்ம அழகு சேர்க்கறதுக்காக தான் போறோம். சோ அப்படி வச்சுக்கலாம். அப்போ ஒருத்தருக்கு எது அழகு சேர்க்கும்? அவங்களுக்கு அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸா, அவங்க போட்டிருக்க மேக்கப்பா, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒருத்தருக்கு, ஒரு மனிதருக்கு அழகு சேர்க்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அவங்க பணிவோட நடந்துக்கணும், இன்னொன்னு அவங்க இனிய சொற்களை பேசணும். இது 2 தான் ஒருத்தருக்கு அழகு திறமை தவிர மற்ற எதுவுமே அவர்களுக்கு அழகு கொடுக்காது அப்படின்றதுதான் இந்த பணிவுடைய இன்சொலன் நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்ற ஒரு திருக்குறளின் அர்த்தம். பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகா அப்படின்றதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். ஓகேவா? ஓகே. அடுத்த திருக்குறள் பார்த்தோம்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று அப்படின்றதுதான். ஓகேவா? இனிய உளவாக இன்னாத கூறல் எதற்கு ஒப்பு அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப இதை 3ஆ பிரிக்கலாம். இனிய உளவாக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இனிய சொற்கள் இருக்கும்போது, நல்ல சொற்கள், கேட்பதற்கு இனிமையான சொற்கள் இருக்கும்போது இன்னாத கூறல். இன்னாத சொற்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னாத சொற்கள் அப்படின்னா இங்க தமிழின் சிறப்பே இதான். இனிய அப்படின்றது இல்ல, இங்க இனியன்னு கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு இனியவை அல்லாத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனியவை அல்லாத, கெட்ட சொற்கள்னு சொல்லாம இதை கூட என்ன சொல்லியிருக்காங்க? இனியவை அல்லாத. தமிழின் சிறப்பே அதுதான். இனிய உளவாக, இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்கள், இனிமை தராத சொற்களை பேசுவது இதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கனி இருப்ப காய்கவர் தற்று. கனி இருக்கும்போது, நல்ல சுவை மிகுந்த ஒரு கனி இருக்கும்போது ஒருத்தர் காயை சாப்பிட்றதுக்கு சமம். நல்ல கனி ஒண்ணு இருக்கும்போது, சுவையான கனி ஒண்ணு இருக்கும்போது காயை சாப்பிட்றதுக்கு சமம். இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்களை பேசுதல் எதற்கு சமமா சொல்றாங்க? கனி இருக்கும்போது ஒருவர் காயை உண்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம சொல்லலாம், மாம்பழத்தோட மாங்காய் தான் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். அதெல்லாம் இல்ல, கனிதான் சுவை. ஓகேவா? ஓகே. அப்ப இன்னைக்கு 2 திருக்குறள் பார்த்திருக்கோம். இதுல 2வது திருக்குறள் பாத்தீங்கன்னா, இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுதல் எதற்கு சமம்? கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த 2 திருக்குறள் இன்னொரு முறை பார்த்தோம் அப்படின்னா, இனியவை குறள் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து பணிவுடையன் இன்சொலல் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பணிவோட நடந்துக்கிறது, இனிய சொற்களை பேசுதல். இந்த 2 தவிர ஒருத்தருக்கு வேற எதுவுமே என்ன பண்ணாது? அழகு சேர்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்களை பேசுதல் எதற்கு ஒப்பானது? கனி இருக்கும்போது காயை உண்பதற்கு ஒப்பானது அப்படின்றதுதான் இன்னைக்கு பார்த்த நம்ம 2 திருக்குறள். ஓகேவா? இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நம்மள சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம அகாடமியில் நிறைய டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கோர்ஸ், ஆஃப்லைன் கோர்சஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதுக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.